ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் டிஜிட்டல் ஆர்ட் போட்டோ எப்படி கிரியேட் பண்றது நம்ம பார்க்கலாம். நான் உங்களுக்கு சில ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அது யூஸ் பண்ணி நீங்க ஒரே கிளிக்கோட நீங்க ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்ன்றது கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு கிளிக்கால் பண்ணலாம். நீங்க ரொம்ப வேலை ஒர்க் பண்ண வேண்டியது இல்லை. அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இங்க பாருங்க, நான் நிறைய ஃபைல்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு. இந்த ஃபைல்ஸ் மூலமா இது எல்லாமே பிஎஸ்டி ஃபைல்ஸுங்க. இதுல ஜேபிஜி இருக்கும், பிஎஸ்டி இருக்கும். இது எல்லாமே கூட நீங்க பிஎஸ்டி ஃபைல்ஸுங்க. நிறைய ஸ்டைல் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிக்குமோ அந்த ஸ்டைல நீங்க யூஸ் பண்ணி பிஎஸ்டி ஃபைல் யூஸ் பண்ணி அந்த எஃபெக்ட்ங்கிறது நீங்க கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க, இது சாம்பிளுக்கு ஜேபிஜி ஃபைல் கூட இருக்குங்க. ஜேபிஜி பிஎஸ்டி ரெண்டுமே இருக்கும். இது யூஸ் பண்ணி நீங்க ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்ங்கிறது கிரியேட் பண்ணலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் நீங்க ஒரே கிளிக்கோட பண்ணலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்து ஒரே கிளிக்கோட நீங்க எப்படி கிரியேட் பண்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோல. பாருங்க, இந்த மாதிரி ஸ்டைல் எல்லாம் நீங்க ஒரே கிளிக்கோட வித் பேக்ரவுண்டோட கொண்டு வந்திருக்கிறேன். வித் பேக்ரவுண்டோட சேர்ந்து வரும். நான் இதுல இருந்து ஒரு ஃபைல் நான் போட்டோஷாப்குள்ள எடுக்க போறேன். இப்போ இதுல இருந்து ஒரு ஃபைல் நான் போட்டோஷாப்குள்ள எடுத்து வந்திருக்கிறேன். பாருங்க, எல்லா பிஎஸ்டி ஃபைல்ஸ்க்கும் நடுவுல இந்த மாதிரி இமேஜ் ஒன்று காமிக்கும். இங்க லேயர் பேன்ல கவனிங்க, பிளேஸ் யுவர் போட்டோ ஹியர்னு இருக்குல்லைங்க. இதுல நம்ம டபுள் கிளிக் பண்ணணும். இங்க டபுள் கிளிக் பண்ணா நமக்கு தனி ஒரு லேயர் ஒன்று செப்பரேட்டா ஓப்பன் ஆகும். இங்க மேல பாருங்க, இது நான் கொண்டு வந்திருக்க பிஎஸ்டி ஃபைல். இந்த பாக்ஸ்ல பாருங்க, செப்பரேட்டா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல நம்ம எந்த போட்டோவும் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த போட்டோ இதுல கொண்டு வரணும். பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணணும். கண்டிப்பா நீங்க எந்த போட்டோஷாப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க நார்மலா கட்டிங் பண்றவங்க பண்ணுங்க. இல்ல நாங்க சிசி வெர்ஷன் யூஸ் பண்றோம், இல்ல ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் ரிமூவர் இருக்கு எங்களுக்கு அப்படின்னா அதை வச்சு நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். நான் இதுல இருந்து ஒரு போட்டோ எடுக்க போறேன், இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. பாருங்க, ஒரு போட்டோ நான் எடுத்து வந்திருக்கேன். இப்போ இந்த போட்டோவை நான் இப்போ ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் பண்ண போறேன். பாருங்க, நான் யூஸ் பண்றது போட்டோஷாப் 2022ங்க. இதுல எனக்கு செலக்ட் சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் மூலமா நான் இதை சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போறேன். சப்ஜெக்ட் செலக்ட் ஆயிருக்கு, ஆயிட்டு இருக்கு, செலக்ட் ஆயிடுச்சு. பாருங்க, இது நான் இப்போ ஃபெதர் கொடுக்க போறேன். ஆல்ட் கண்ட்ரோல் ஆர் ப்ரெஸ் பண்ணி நான் ஃபெதர் கொடுக்க போறேன். நான் ஃபெதர் ரெகுலரா 1.5 தான் தருவேன். அப்படியே கொடுக்க போறேன். 1.5 ஃபெதர் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் ஜே பண்ணிருக்கேன். பாருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் தனி சப்ஜெக்ட் தனியா கட் ஆயிடுச்சு. எனக்கு பாருங்க, வித் ஹேர் டீடைல்ஸோட கட் ஆயிடுச்சு. இந்த கட் பண்ண இமேஜ் நான் இந்த பாக்ஸ்குள்ள கொண்டு போறேன். நம்ம இதுல கொண்டு போனோங்க. நாங்க நம்ம ஓபன் பண்ண பிஎஸ்டி ஃபைல்ல டபுள் கிளிக் பண்ண ஒரு தனி பாக்ஸ் ஓபன் ஆயிடுச்சு இல்லைங்க. அதுல நம்ம கொண்டு போனோம். அதுல கொண்டு போய் நம்ம இமேஜ் எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டா அளவு பார்த்து சென்டர்ல வைக்கணுங்க. சென்டர்ல வச்சுக்கிட்டு ஓகே பண்ணணும். இங்க ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க பின்னால பாருங்க ஒரு இமேஜ் காமிக்கலங்க. இந்த இமேஜ் இந்த லேயர் பேன்ல ஐபாம் ஆஃப் பண்ணணுங்க. இது ஐபாம் ஆஃப் பண்ணாதான் நம்ம அதுல இருந்து நம்ம இமேஜ் மட்டும்தான் தெரியும். இது இந்த ஐபாம் ஆஃப் பண்ணலன்னா அது கூட சேர்த்து வந்துடும் எஃபெக்ட். இங்க பாருங்க, நான் கண்ட்ரோல் எஸ் கொடுக்க போறேன். கண்ட்ரோல் எஸ் ஒரே கிளிக்கோட ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். பாருங்க, ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்ங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. எவ்வளவு அழகான ஒரு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. ஜஸ்ட் ஒரே கிளிக்கோட நீங்க பெரிய வேலை எல்லாம் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் ஒரே கிளிக்கோட நீங்க ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்ங்கிறது கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வேற ஒரு ஃபைல் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். வேற ஒரு ஃபைல் எடுக்க போறேன். இப்போ இதுல இருந்து 250 ஃபைல்ஸ் இருக்குங்க நம்ம கிட்ட. இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கூகுள் டிரைவ் லிங்க் தரேன். எனக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலமா நீங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு பிஎஸ்டி ஃபைல் நான் இப்போ இதுல இருந்து எடுக்க போறேன். பாருங்க, இன்னொரு பிஎஸ்டி ஃபைல் நான் இதுல கொண்டு வந்திருக்கிறேன். பிஎஸ்குள்ள இந்த நடுவில் இருக்கிற இமேஜ் நான் டபுள் கிளிக் பண்ண போறேன். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு தனி பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. நான் கட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் நான் இந்த பாக்ஸ்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். இதுல கொண்டு நான் எனக்கு எப்படி வேணுமோ சென்டர்ல அப்படி வச்சுக்கிட்டு
பின்னால இருக்கிற இமேஜ் வந்து ஐபாம் ஆஃப் பண்ணிட்டு Ctrl+S கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரே கிளிக் கூட நம்ம ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்ங்கிறது ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப அழகா இருக்குங்க. இது யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா போட்டோ ஃப்ரேம்ஸோ ஆல்பம் பிரிண்டிங்கோ எல்லாமே கூட இதெல்லாம் பண்ணலாம். நிறைய ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க எவ்வளவு அழகா கிரியேட் ஆயிடுச்சுங்கிறது இமேஜ். இந்த மாதிரி ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்ங்கிறது ஒரே கிளிக் கூட நீங்க எல்லாமே பண்ணலாம். இந்த PSD ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா இது வந்து Photoshop 7.0 பண்ண முடியாதுங்க. CS6ல இருந்து 2024 வரைக்கும் Photoshop எந்த வெர்ஷன்ல இருந்தாலும் சரி இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த PSD ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கிறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய்னு நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு கூகுள் டிரைவ் லிங்க் தர போறேன். அந்த லிங்க் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, பாய். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் நிறைய கொண்டு வரேன். அதெல்லாமே மிஸ் பண்ணாம இருக்கணும்னா நீங்க நம்ம சேனலையும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்காவது யூஸ் ஆகும். ஓகேங்க, ரொம்ப நன்றி, பாய்.